Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. சவுதி அரேபியாவின் இளவரசர்தான் அல் வலீத் பின் காலித் பின் தலால். இவர் 20 ஆண்டுகளாக தூக்கத்திலேயே இருக்கிறார். இவர் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தனது 36வது பிறந்த நாளை கொண்டாடினார். இருப்பினும் காலம் உருண்டோடுவது அவருக்கு தெரியாது. ஏனென்றால் அவர் கோமாவில் இருக்கிறார். அதுவும் கடந்த 20 ஆண்டுகளாக. இதன் காரணமாகவே அவரை தூங்கும் இளவரசர் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆண்டுகள் கடந்து செல்ல செல்ல உலகம் மாறிவரும் நிலையில் தொடர்ந்து கோமா நிலையில் இருக்கும் அவர் குணமடைய வேண்டும் என்பதற்காக உலகமே பிரார்த்தனை செய்து வருகிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இளவரசர் அல் வலீத் கோமா நிலையிலேயே இருக்கிறார். 2005ஆம் ஆண்டு ஒரு இராணுவ கல்லூரியில் படிக்கும்போது ஏற்பட்ட கார் விபத்தின் விளைவாக அவர் கோமா நிலைக்கு சென்றார். அவருக்கு அப்போது வயது 18 தான். இளவரசர் காலித் பின் தலாலின் மகனும் சவுதி அரச குடும்பத்தை சேர்ந்தவருமான அல் வலீதின் துயர கதை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை அசைத்து பார்த்துவிட்டது. அவர் உயிர்காக்கும் இயந்திரங்களுடன் கோமாவில் இருப்பதை காட்டும் படங்களை அவரது குடும்பத்தினர் பகிர்ந்துள்ளனர். மிக அபூர்வமாக அவ்வப்போது சிறிய அசைவுகள் மட்டும் அவரது உடலில் காணப்படுகின்றன. அதுவே அவரது அன்புக்குரியவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக உள்ளன. ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் இளவரசர் காலித்தும் அவரது குடும்பத்தினரும் அவரை விட்டுக் கொடுக்கவில்லை. அல் வலீத் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட உயிர்காக்கும் கருவிகளை திரும்பப் பெற வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்துள்ளனர். இளவரசர் அல் வலீத் தனது விரல்களை லேசாக அசைக்கும் காட்சி கடந்த 2020ஆம் ஆண்டு எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டு வைரலானது. 2019ஆம் ஆண்டில் இளவரசர் தனது தலையை லேசாக அசைக்கும் வீடியோ வெளிவந்தது. இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. பலர் அவர் இன்னும் உயிருடன் போராடி கொண்டிருப்பதற்கான அறிகுறி தெரிவதாக கூறுகின்றனர். அவர் கோமா நிலையிலும் ஏதோ ஒரு வகையில் இன்னும் உணர்வுடன் இருக்கிறார் என்றும் என்றாவது ஒரு நாள் அவர் குணமடைந்து இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். அதுவரை அவருக்கு தொடர்ந்து மருத்துவ உதவியை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். இளவரசர் அல் வலீத் இருக்கும் மருத்துவமனை அறை மிகவும் அமைதியான இடமாக வைக்கப்பட்டுள்ளது. நிபுணத்துவம் மிக்க மருத்துவர்களும் அவரது குடும்பத்தினரும் 24 மணி நேரமும் தொடர்ந்து அவரை கவனித்துக் கொள்கிறார்கள். வேகமாக நகரும் உலகில் தூங்கும் இளவரசரின் 20 வருடத்திற்கும் மேலான வாழ்க்கை போராட்டம் நம்பிக்கையின் கீற்றாக உள்ளது. இளவரசர் அல் வலீத் பின் கலீத் பின் தலால் தற்போதைய சவுதி அரேபியா மன்னரின் நேரடி மகன் கிடையாது. இளவரசர் அல் வலீத் சவுதியின் முதல் மன்னரான அப்துல் அஜீஸின் கொள்ளுப்பேரன் ஆவார். சவுதி அரேபியாவின் தற்போதைய மன்னரான சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அல் சவுத் அல் வலீதின் மாமா ஆவார். தூங்கும் இளவரசர் அல் வலீத் கோமாவிலிருந்து குணமடைய வேண்டும் என்பதே பலரது பிரார்த்தனையாக உள்ளது.